அந்த திருநாமத்தோடு இருக்கக்கூடிய தாயார்கள் சிலரே. திருநின்ற ஊரிலே என்னை பெற்ற தாயார் என்று எழுந்தருளியிருக்கின்றார். தாமலிலோ அவன் திருமால் அழகன், தாமோதரன் சௌந்தர்யதோபி சுந்தரதரம் கிருஷ்ணா தொத்ரூபம் ஆச்சரியதோபி ஆச்சரியம் என்று நாராயணியத்திலே பட்டத்திரி கண்ணனை வர்ணிக்கின்றார். தரிசனத்திற்காக அமர்ந்த பட்டத்திரிக்கு கண்ணன் காட்சி கொடுக்கும் போது நீ அழகுக்கு அழகு செய்பவன் என்று அவனை வர்ணிக்கின்றார். ஆக குருவாயூரப்பன் கண்ணன் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய தாமோதரன் அழகன். அவன் அழகன் என்றால் பிராட்டியான தாயார் அழகியாக அன்றோ இருக்க வேண்டும். அவர் யாருக்கு அழகி? திருமால் அழகி தாயாராக இங்கு தாயார் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றாளாம். அந்த திருமால் அழகி தாயார் 4 திருக்கைகளோடு 2 திருக்கைகளிலே கமலஹஸ்தம், அதாவது அழகாக தாமரை பூவை தாங்கிக் கொண்டு ஒரு திருக்கையாலே வரக்கூடிய நம்மை அருள் பார்வையோடு வரவேற்கின்றார். ஆம், இங்கு தாமோதரன் கேட்டதை கொடுப்பவன், திருமாலழகி தாயாரோ கேட்டதும் கொடுக்கக்கூடிய திவ்ய சௌந்தரியத்தோடு அனுமனுக்கு தான் அளித்த சூடாமணிகளை தன்னுடைய ஜடையிலே கோர்த்து கொண்டு அழகாக அதை முன்னே தொங்க விடுத்துக் கொண்டு அபயஹஸ்தத்தோடு தாங்கிய திருவடிகளோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இவள் திருமால் அழகி என்ற ஒரு திருநாமத்தில் தான் என்ன பொருத்தம்? பட்டத்திரி அழகுக்கும் அழகு செய்யக்கூடிய குருவாயூரப்பனுடைய சன்னதியிலே ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் அவன் தலையசைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த போது கண்ணனும் அதற்கு ஒத்துக்கொண்டான். பட்டத்திரியிடம் நீர் நாராயணியத்தை ஆரம்பிக்கலாம் என்று கூறினானாம். நாராயண பட்டத்திரியோ நான் ஆரம்பிப்பதில் எனக்கு எந்தவிதமான ஒரு கவலையும் இல்லை, ஆனால் கண்ணா, நாராயணியத்தினுடைய முதல் ஸ்லோகம், அந்த முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் பதம், அதை நீதான் தொடங்கி வைக்க வேண்டும். நான் ஆரம்பித்தால் அது சரியாக இருக்காது. ஏதாவது ஒரு பதத்தை நீ சொல்லிவிடு, அதையே எனக்கு தொடக்க ஸ்லோகமாக உன்னுடைய அருளாசியாக நான் ஏற்றுக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன். நீதான் உன்னுடைய கர்ப்ப கிரகத்திலிருந்து ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டாராம். கண்ணனோ, ஏ பேல்பத்தூர், நான் ஆரம்பிக்கின்றேன், அதில் எந்தவிதமான ஒரு கவலையும் எனக்கு இல்லை. ஆனால் அதற்கு முன்னால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கின்றது என்று சொன்னாராம். என்ன என்று கேட்டார் பட்டத்திரி. குருவாயூரப்பன் கருணையோடு கூறினான், இவ்வளவு நிபந்தனைகளை நீ எனக்கு விதித்தாயே, உனக்கு ஒரே ஒரு நிபந்தனை நான் விதிக்கலாமா? பட்டத்திரி கூறினார், காத்து கொண்டிருக்கின்றேன் குருவாயூரப்பா. அப்போது குருவாயூரப்பன் கனிவோடு கூறினான், பட்டத்திரி, ஏதாவது ஒரு காவியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால், ஏன் நம்முடைய வீட்டிலே சிறிய பூஜையை துவங்க வேண்டும் என்றாலும் ஏதாவது ஒரு தியானம் இருக்க வேண்டும். ஒரு வாழ்த்து பாடலை சொல்லிவிட்டு நாம் தொடங்க வேண்டும். ஒரு சொற்பொழிவாக இருந்தால் கூட தியான ஸ்லோகம் என்பது மரபு. காவியத்தை தொடங்க வேண்டும் என்றாலும் கடவுள் வாழ்த்தானது இருக்க வேண்டும். அது இல்லாமல் நீ என்னை ஆரம்பித்து வை என்று சொன்னால் எவ்வாறு ஆரம்பிப்பது? ஏதாவது ஒரு தியானம் செய்து கொள், தியான ஸ்லோகத்தை சொல், அல்லது மனதால் ஒருவரை நினைத்துக்கொள், அந்த தியானத்தோடு நான் துவங்குகின்றேன் என்றாராம். பட்டத்திரிக்கு புரியவில்லை. யாரை தியானிப்பது குருவாயூரப்பா என்று கேட்டார். குருவாயூரப்பன் சொன்னான், யாரை வேணால் நீ மனதிலே நினைத்துக் கொள்ளலாம், வணங்கிக் கொள்ளலாம். மாதேவோ பவா, உன்னுடைய அம்மாவை நினைத்துக்கொள், அல்லது உன்னுடைய தகப்பனார் பேரே மாத்ருதத்தர் தானே, அப்பாவான மாத்ருதத்தரை நீ நினைத்துக்கொள், அல்லது அச்சுத கிஷோருடைய உன்னுடைய குரு, யாரிடமிருந்து நீ இந்த வியாதியை தட்சணையாக அவருடைய வியாதியை போக்கி நீ வாங்கி வந்தாயோ அந்த உத்தமமான குருவை நினைத்துக்கொள். அவரும் உனக்கு ஞாபகம் வரவில்லை என்றால் எழுத்தச்சன் எனும் ஜோசியர், அவர் உன்னுடைய ஜாதகத்தை பார்த்து இங்கு அனுப்பாவிட்டால் எனக்கு ஏது நாராயணியம், அவரை நினைத்துக்கொள். அல்லது உன்னை அழைத்து வந்த வேலைக்காரன், 10-15 பேர் உன்னோடு உதவிக்கு வந்திருக்கிறார்களே, பட்டத்திரி, உன்னை விட அவர்கள் பாக்கியம் செய்தவர்கள்டா. 100 நாட்கள் குருவாயூரிலே தங்கக்கூடிய புண்ணியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய திவ்ய தரிசனத்தை அடையப் போகிறார்கள். அப்படிப்பட்ட பாக்கியவான்களான அவர்களை நீ நினைத்துக்கொள். யாருமே உனக்கு மனதிற்கு தோண்டாவிட்டால் நான் தான் ஒருத்தன் ஏமாந்தவன், நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுகிறேன் என்று ஒத்துக்கொண்டிருக்கின்றேனே குருவாயூரப்பா,
கிருஷ்ணா சரணம் என்று கைகூப்பி கண்ணனான என்னையாவது தியானம் செய்து கொள். இவற்றில் யாராவது ஒருவரை நினைத்து தியானம் செய்தால் அதையே நான் கடவுள் வாழ்த்தாக நினைத்துக் கொண்டு நாராயணியத்தை தொடக்கி வைக்கின்றேன். நீ உன்னுடைய தியானம் எனக்கு அவசியம் என்றாராம். அப்போது பட்டத்திரி கண்ணை மூடிக்கொண்டார். குருவாயூரப்பன் உன்னி கிருஷ்ணன் அல்லவா? உன்னி கிருஷ்ணன் மனசில் கழிக்கும் போல் உன்னிகள் வேணுமோ மக்களாய் என்று இந்த குருவாயூரிலே கொண்டாடியவர் இங்கு பிறந்த பூந்தானம் என்ற மகான். அனைவரும் அங்கு குருவாயூரப்பனை குழந்தையாக அல்லவோ பார்க்கிறார்கள். அதனால் அன்றோ அவனுக்கு அப்பன் அப்பன் என்று செல்லமாக அழைக்கக்கூடிய ஒரு பெயர் குருவாயூரப்பன் மனதிலே நினைத்துக் கொண்டானா? இவ்வளவு பெயர்களை இவருக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, இதில் இவன் யாரை தியானம் செய்ய போகிறான்? அவனுடைய அம்மாவா, அப்பாவா, குருவா, ஜோசியரா, வேலைக்காரனா, அல்லது அழைத்து வந்தவர்களா? ஒன்று குருவாயூரப்பன் தீர்மானம் செய்து கொண்டு விட்டாராம். யாரை நினைக்கிறானோ இல்லையோ குருவாயூரப்பனான நம்முடைய பெயரை கண்டிப்பாக சொல்லுவான். ஏனென்றால் நம்மால் அவனுக்கு நடக்க வேண்டிய காரியம் உள்ளது. நாம் தான் அவனுடைய வியாதியை தீர்க்க வேண்டும் என்று பிடிவாதமாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். அத்துணை பேரை மறந்தாலும் தன்னுடைய தியானத்திலே கிருஷ்ணாய துப்யம் நமகா என்று கையை கூப்பி குருவாயூரப்பனான நமக்கு நம்முடைய நமஸ்காரத்தை செலுத்துவான் என்று அவர் தன்னை வணங்குவான் என்று எதிர்பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கின்றார். பக்தர்களே, குருவாயூரப்பனுடைய நாராயணியத்தில் தான் எத்தனை அதிசயங்கள்! இவர் இவ்வளவு வேண்டுகோளை வைத்தது, குருவாயூரப்பன் செவிசாய்த்தது, குருவாயூரப்பன் இவருக்கு ஒரு நிபந்தனையை விதித்தது. அப்போது பட்டத்திரி யார் பெயரை கூறுவார் என்று குருவாயூரப்பன் எதிர்பார்த்து காத்திருந்தது எல்லாமே ஒரு வினோதம். இவர்களுக்குள்ளே நடந்த ஒரு சம்பாஷணைகள். அப்போது பட்டத்திரி யாரை கூறினார்? குருவாயூரப்பன் சொன்ன அனைவரையும் விட்டுவிட்டார் என்பதுதான் நாராயணியத்தினுடைய தொடக்கத்தினுடைய தாற்பயம். அவர் அம்மாவையோ, அப்பாவையோ, குருவையோ, ஜோசியனையோ யாரையும் நினைக்கவில்லை. ஏன், கண்ணனைக்கு கூட தன்னுடைய வணக்கத்தை செலுத்தவில்லையாம். அப்போது யாரை நினைத்தார்? பட்டத்திரி கூறினார், குருவாயூரப்பா, நாராயணியத்தை நீ ஆரம்பித்து வைப்பதற்கு முன் நீ சொன்ன அந்த நமஸ்காரம், அந்த வணக்கம் நான் யாருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஆச்சரியப்படுகின்றேன் தெரியுமா? அந்த நமஸ்காரம் யாருக்கு தெரியுமா? ஏ ரோகம் மமயூயமேவ சுகிருத்தோ யை நிஸ்பிருசோகம் கிருதம் காவ்யாலங்கிருதி தர்க்க கோவித கதம் யோகேஷு போகேஷு ச நோசேத் கிருஷ்ண பதாரவிந்த பஜனோ வேதாந்த சிந்தாமபி त्यक्त्वा स्वस्वयति भ्रमातगमगो याम ஏவ யாம் திசமோ. பட்டத்திரி தூக்க முடியாம தன்னுடைய கையை தூக்கி தன்னுடைய தலையிலேந்து கால் வரைக்கும் தொட்டு எந்த வியாதி என்ன குருவாயூருக்கு அழிச்சிட்டு வந்ததோ அந்த வாதரோகம் என்ற பெயருள்ள என்னுடைய நோய்க்கு நமஸ்காரம்னு வாதரோகத்தை வணங்கினார். ரோகா மம யூயமேவ சுகிருதகா. என்ன பொருள்? வியாதிதான் எனக்கு குருவாயூரப்பனை விட முக்கியமான நண்பன், எனக்கு வேண்டியவன். அந்த வியாதியை நமஸ்கரிக்கின்றேன். குருவாயூரப்பா, நீ நாராயணியத்தை தொடக்கி வைக்கலாம் என்று கூறினாராம். குருவாயூரப்பனுக்கோ ஆனந்த கண்ணீர். என்னடா மேல்பத்தூர், என்னை விட உனக்கு வியாதி அவ்வளவு வசந்ததா போயிடுத்தா? என்ன நமஸ்காரம் பண்ண வேண்டியவன் வியாதியை பெரிதாக வணங்குகின்றாயே என்று குருவாயூரப்பன் ஆனந்தப்பட்டான். அப்போது பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா, உன்னை விட எனக்கு ஏன் தெரியுமா வியாதி பெருசு? நீயா என்ன குருவாயூருக்கு அழிச்சிட்டு வந்த? இல்லையே, இந்த வாதரோகம்ன்ற நோய் தானே என்ன குருவாயூருக்கு அழிச்சிட்டு வந்து நாராயணியம் எழுதக்கூடிய பெரிய புண்ணியத்தை எனக்கு கொடுத்திருக்கு. அதுதானே உன்னோட 100 நாட்கள் நான் பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கு. இல்லைன்னா நான் படித்த ஒரு படிப்புக்கும் எனக்கு இருக்கக்கூடிய சமஸ்கிருத அறிவுக்கும் பாண்டித்தியத்துக்கும் நான் குருவாயூருக்கு வந்து ஒன்னையா தரிசனம் பண்ணியிருப்பேன்? கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். நான் போயிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பெரிய ராஜாக்களுடைய சமஸ்தானத்துக்கெல்லாம் போயிருப்பேன். அந்த ராஜாவோட சபையில நுழைஞ்சு மகாராஜாவை கைய கூப்பி தலைய வணங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சு, மகாராஜா, என் பேர் நாராயண பட்டத்திரின்னு பேரு, கேரளால மேல்பத்தூர்ல இருந்து வர பெரிய சமஸ்கிருத பண்டிதன், நீங்க பாடலாம்னு சொன்ன உங்களை பத்தி புகழ்ந்து நான் 100 ஸ்லோகங்கள் கூட சொல்லுவேன்னு சொல்லுவேன். ராஜாவும் அதற்கு மகிழ்ந்து, அப்படியா,
உட்காருங்கள் எனக்கு ஒரு ஆசனத்தை போட்டு ராஜாவை பத்தி 100 ஸ்லோகம் பாட சொல்லுவான். குருவாயூரப்பா, கண்ணனான உன்னை புகழ வேண்டிய இந்த நாக்கால நாவாய் பக்கத்துல பிறந்த நான் நரஸ்துதி பண்ணி கேவலம் ஒரு ராஜாவை புகழ்ந்து அவனுக்கு இல்லாத பொய்யெல்லாம் என்னுடைய ஸ்லோகத்துல சொல்லி ஒன்னாலத்தான் கிழக்கவே சூரியன் உதிக்கிறது, உனக்கு பயந்துட்டுதான் மாலையில அஸ்தமனமாகிறது என்ற பொய்யெல்லாம் சொல்லி அவனை இந்திரன் சந்திரன் புகழ்ந்து அந்த ராஜாவோ என்னுடைய புகழுக்கு மயங்கி என்னை மடிய பிடிக்க சொல்லி பொன்னையும் பொருளையும் வாரி வழங்க அந்த ஐஸ்வர்யத்தை அடைஞ்ச நான் குடும்பத்துல பல பாவங்களை செய்து கோயிலுக்கு வரணும், இது போன்ற ஒரு தாயார் எம்பெருமான் சன்னதிகள் இதெல்லாம் அந்த ஆலயத்தை போய் நம்ம தரிசனம் பண்ணணும்ன்ற ஒரு சிந்தனையும் இல்லாம ராஜா ராஜான்னு பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் ஓட வேண்டிய அறிவை பெற்ற என்னை யார் குருவாயூருக்கு அழைச்சுன்னு வந்தா? இந்த வாதரோகம் வரலைன்னா நான் உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து இருப்பேன. அதனால எனக்கு நாராயணியத்தை ஆரம்பிக்கணும்ன்ற சிந்தனையை கொடுத்தது நோச்சேத் கிருஷ்ண பதாரவிந்த பஜனோ வேதாந்த சிந்தாமபி தெக்த்வா ஸ்வஸ்வ இதி பிரமாதகமகோ யம் ஏவ யம் யம் திசோ. கிருஷ்ண பதாரவிந்த பதனத்தை கொடுத்தது வியாதினாராம். ஆரம்பிக்கச்சே என்ன நீதியை நமக்கு காட்டுறார். நமக்கு கஷ்டம் வந்தா தான் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து திருமால் அழகியோ தாமோதரனையோ தரிசனம் பண்ணணும்ன்றது இல்ல. எப்பப்பெல்லாம் நமக்கு அவகாசம் கிடைக்கிறதோ இது போன்ற ஒரு திவ்ய தரிசனத்தை அடையணும்ன்ற தத்துவம் இருக்கிறதுனால தான் கோயில்ல இருந்து நம்ம நாராயணியத்தை போக முடியலனாலும் தொலைக்காட்சியிலேயாவது தாயார தரிசனம் பண்ணுவோம்னு தத்துவத்தோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த தாயாருக்கு பின்னாடி வில்வ மரம், அது தலவிருட்சம். பகவான் தாமோதரனுக்கு பின்னாடி அவனுக்கு உகந்த பின்ன மரம் இங்க தலவிருட்சமாக இருக்கு. சுத்தி நந்தவனங்கள். அப்படிப்பட்ட ஒரு வைபவத்தோட நம்ம கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தை அவனோடு ஆலயத்துல அடையிறத அங்க ஒரு பெருமையாக பட்டத்திரி குறிப்பிட்டார். இப்ப நீ நாராயணியத்தை தொடங்கலான்னார். நாராயணியத்தை குருவாயூரப்பன் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வைபவத்தை இங்க இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய சன்னதியிலிருந்து நாம் தொடர்ந்து கேட்போம்.